Hello friends, welcome to Python Tamil tutorial part 14 Nachino. இந்த கிளாஸ்ல நம்ம ஒரு மெத்தட் எப்படி கிரியேட் பண்றது அப்படினு பார்ப்போம். அதாவது மெத்தட்னா என்ன இல்லைங்க, ஒரு ஃபங்க்ஷனை தான் இந்த பைத்தான்ல மெத்தட் அப்படினு சொல்றாங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா, இப்போ என்ன ஒரு மேக்ஸ் அப்படின்னு போட்டு அந்த நம்பர்ஸ்ல இருக்கிற லென்த்தை பார்த்தோம் போன கிளாஸ்ல. அந்த மேக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனு, அதாவது அது ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி மெத்தடை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு தான். இப்போது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அப்புறம் தான் அது ஒரு ஃபங்க்ஷன் வரும். அதே மாதிரி தான் நாமளும் இங்கே, அதாவது இப்போது உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா, தமிழில் வந்து எழுந்து நெல் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எழுந்து அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி, நெல் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். அதாவது எழுந்து என்ன பண்ணணும் அப்படின்றத தான் அந்த ஃபங்க்ஷன் அப்படின்றத எழுதுகிறோம். அதே மாதிரி தான் இங்கிலீஷில், அதாவது இந்த பைத்தான் டுட்டோரியல்லையும் முதல்ல ஒரு ஆப்ஜெக்ட் எழுதுகிறோன்னா அப்புறமா தான் நம்ம அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுத போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுதுகிறேன் பாருங்கள். நான் வந்து இல்லை சும்மா ஃபேஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஈக்குவல் டு அதில் ஒரு சில நம்பர்ஸ் கொடுக்குறேன். 20, 22, 30 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த மேலே நான் எழுதுந்து அப்படியே இருக்குது. ஓகேங்களா? இப்போது ஃபேஸ் அப்படின்னு போட்டு அப்பண்ட் அப்படின்னு போட்டு நான் கொடுக்குறேன். நான் 45 கொடுக்குறேன். இப்போ நான் ஃபேஸை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த அப்பண்டுன்றது தான் ஃபங்க்ஷன், இந்த ஃபேஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி. இந்த நம்ம வேறு நேம் கூட இங்கே யூஸ் பண்ணலாம். நான் சும்மா உங்களுக்கு ஃபேஸ் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம எடுத்திருக்க இந்த ஸ்ட்ரிங் வேரியபிளுக்காக இந்த ஃபங்க்ஷனை நம்ம அப்பண்ட் 45 அப்படின்னா அதோட சேர்த்துக்கொள் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். பார்த்திங்கன்னா அதோட லாஸ்ட்டில் 45 அப்படின்றது ஆட் ஆகிருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து இதை பாருங்கள், இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஆப்பிள் அப்படின்னு எழுதிட்டு அதில் ஒரு ஸ்ட்ரிங்ஸ் எழுதுகிறேன். ஐ லவ் அப்படின்னு போட்டு ஐ லவ் சின்னு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆப்பிள் அப்படின்றத எழுதிட்டு டாட் கவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை எழுதுகிறேன். COUNT கவுண்ட்க்கு கவுண்ட்னு எழுதிட்டு நான் நேம் கொடுத்துட்றேன். அதாவது எதை கவுண்ட் பண்ணணும் அப்படின்றது. லவ் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் அது ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறது ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸ்ட்ரிங்கில் கொடுக்காத தப்பாக கொடுத்தா வராது. சாரி, இங்கே ஆப்பிளுக்கு ஸ்பெல்லிங் தப்பாக எழுதிட்டேன். ஸோ மறுபடியும் எழுதுகிறேன். இதில் நம்ம அழிச்சிட்டு எழுதுறதெல்லாம் கிடையாது. அப்படியே தான் ஒரு டைம் தப்பாயிடுச்சுன்னா மறுபடியும் அடுத்த லைன் தான் எழுதணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது அந்த இது வந்து அங்கேயே காட்டியிருக்கு. இது என்னென்னா, நீங்கள் ஆப்பிள் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ண நேமு டாட் வச்சிங்கனாவே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பைத்தானுக்கே தெரியும். ஸோ அதுவே காட்டுது. நீங்கள் எழுதும் போது மாதிரி இது இருக்கும். பார்த்தீங்கன்னா கவுண்ட் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு ஒரு ஸ்பெல்லிங் எனக்கு தெரியலன்னா அது ஹெல்ப் பண்ணும். கவுண்ட் அப்படின்னு எழுதிட்டு அதுக்குள்ளார நம்ம மறுபடியும் எதை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த பொசிஷன் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது காட்டுறது தான் இந்த கவுண்ட் அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஐன்றது 0, லவ்ன்றது 1, சீனுன்றது 2. அந்த இது இப்போ கவுண்ட் நம்ம யூஸ் பண்ணி இந்த லவ் அப்படின்னு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அது 1 அப்படின்றத காட்டுது. ஓவராலாக பார்த்தோம்னா இந்த கிளாஸில் அப்பண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை பற்றியும் கவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நாம்ளே ஒரு இன்னொரு
இன்னொரு ஃபங்க்ஷன் பற்றி சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான். அதாவது 1 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் அதாவது ஒரு நம்பர் எழுதிக்கிறேன். அதில் 1, 2, 3 அப்படின்னு எழுதிடுறேன். அதேமாதிரி 2 அப்படின்னு ஒன்று எழுதிடுறேன். அதில் வந்து 5, 6, 7 அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 அப்படின்றத நான் எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். 1.extend அப்படின்னு நான் எழுதுகிறேன். extend அப்படின்னு எழுதிட்டு ப்ராக்கெட்டில் எதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு எழுதிடுறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் பாருங்கள், நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இந்த எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து 1 அதாவது 1ல் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி 2 சொல்லியிருக்கோம். அதாவது 1ல் 2 சேரு அப்படின்ற மாதிரி தான். அதுக்காக இந்த எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதாவது இப்போ இந்த இடத்துல இந்த 1 அப்படின்றது நாமளே உருவாக்கணும் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி. இது பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்டெண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன், இந்த கவுண்ட், அதேமாதிரி இந்த அப்பெண்ட், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த பைத்தான் கிரியேட் பண்ணவங்களோட ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நாமளே கூட ஓனாக கிரியேட் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வர கிளாஸில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.